அதுக்கெல்லாம் காதலர் தின வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? ஐயா எனக்கு வெக்கமா இருக்கே. அக்கா அதான் மாமா இல்லையே, விஷ் பண்றதுக்குலாம் என்ன வெக்கம் சொல்லுங்க. சரி சொல்றேன் மக்கா. ரெடி 1 2 3. அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல். அட 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 இந்த காலத்து 2K கிட்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா லவ் பண்றாங்க பாரு. சாக்லேட்டை பாக்கெட்டா வாங்கிட்டு வந்து பொண்டாட்டி தலையில தூக்கி கொண்டு வந்து கொட்டுறதும், ரோசா பூவை பாக்கெட்டா கொண்டுட்டு வந்து லவ்வர் தலையில கொட்டுறதும், டெடி பியர் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் சைஸ் வாரியா வாங்கிட்டு வந்து குமிக்கிறதும்னு இப்படியெல்லாம் வாழ்றதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். கழுத மாமா 80s கிட்ஸு அவர் கூட நேற்று என்னமா ரொமான்ஸ் பண்ணிவிட்டாரு. கருவக்காட்டுக்குள்ளே வந்து காதல் பண்ணுற அளவுக்கு அந்த காக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஆனால் நமக்கு வயசுதான் கம்மி, ஏக்கந்தேன் அதிகம். ஒரு மண்ணும் இல்லை அந்த மங்கூஸ் மண்டையனை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தா ஒரு அழகான காதல் ஜோடின்னு இணை பிரியாமல் எப்போதும் ஒன்றுக்கொன்று ஒத்துமையாக வாழணும். இல்லைன்னா இந்த கல்கடையில எதுக்கு இருக்கணும்னு எங்கிட்டாவது போய் சேரணும். எதுக்குத்தான் நான்லாம் பூமிக்கு பாரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னே தெரியல. வளர்ந்த மனிதா வந்துட்டீங்களா? என்னடி தன்னால உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்க? பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? பிடிச்சிரும், கூடிய சீக்கிரம் பிடிச்சிரும், விரைவில் காத்து கொண்டிருக்கிறது. ஆமா, தாங்கள் எதுக்காக வந்திருக்கிறீர்? இல்ல சும்மாத்தான். அதானே, சும்மாவே வாங்க சும்மாவே போங்க. வருஷம் பூரா இதானே நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது புதுசா வித்தியாசமா பண்ணலான்னா இந்த வீட்டில் எதுவும் நடக்காது. எதையும் எதிர்பார்க்கவும் முடியாது. நம்ம காலம் இப்படித்தான் போகணும்னு அந்த ஆண்டவன் எழுதியிருந்தா யாரால மாற்ற முடியும்? இப்ப ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? என் விதியை நினைச்சேன் நான் புலம்புறேன். நீங்க போங்க சாமி. சுட சுட உங்க அம்மா சோறாக்கி வச்சிருக்கோம், உங்க அப்பா வெட்டி கொடுத்த காய்கறியில குழம்பு வச்சிருக்கோம், நான் கூட்டு பொரியல்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் போய் வயிறு நிறைய சாப்பிட்டுவிட்டு நல்லா மாட மல்லாக்க விழுந்து படுங்க போங்க. அதானே செய்விய? எல்லா நாளும் ஒரே மாதிரியா இருக்கும். இன்னைக்கு என்ன நாளுன்னு மறந்துட்டியா? என்ன நாள்? உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? இல்ல நெடுவாளி, உங்களுக்கும் பிறந்த நாள் இல்லை, எனக்கும் பிறந்த நாள் இல்லை. இன்னைக்கு என்ன நாளுன்னு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க போகிறதும் இல்லை. அது தெரிஞ்சாலும் நீங்கள் அதுக்கேற்றது மாதிரி எதுவும் செய்ய போகிறதும் இல்லை. எதுக்கு கேட்குறீரு? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாண நாளா? எப்போதுமே என்ன மறக்கட்டேன்னு நினைச்சிட்டியா? எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குடி. காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. மனுஷா, நீ என் புருஷன் தானே? இல்லை ஆளுகளும் மாற்றி உடம்புல எதுவும் உடப்பாஞ்சு வந்திருக்கியா? உண்மையாவே நீ நெட்டப்பன் தானே? உனக்கு விஷ் பண்ண அதிர்ச்சியவே உன்னால தாங்க முடியலையே. உனக்காக ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். அதை பார்த்தா நீ எவ்வளவு சர்ப்ரைஸ் ஆவ. ஐயோ, என்னையா சொல்ற? அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுக்காத ஒய். என்ன வாங்கி வச்சிருக்கிறீரு? அப்ப இன்னைக்கு காதலர் தினம்னு உனக்கு தெரியுமா? காதலர் தினம்னு தெரியாமலா வாங்கி வைப்பாங்க? சர்ப்ரைஸா கொடுக்கலாமேன்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ இந்த அளவுக்கு புலம்புவேன்னு சத்தியமா நினைக்கல. அது ஒன்றும் இல்லையா நெட்டு. வீடியோவை எங்கே ஸ்க்ரால் பண்ணாலும் ஒரே லவ்வர்ஸ் டே கிஃப்டாக கொடுத்து அசத்துறாளுகளா. அதில் கொஞ்சம் ஸ்டொமக் ஃபயர் ஆயிடுச்சு. இன்னைக்கு அக்கா வேற ஒரே ரொமான்ஸு. மாமா சர்ப்ரைஸ் பண்ணுறது என்ன, பூவள்ளி கொட்டுறது என்னன்னு பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சா. நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் கனவுல கூட நினைக்காதேன்னு நினச்சேன். என்னையா வச்சுருக்க? என்ன கிஃப்ட்டு கொடு, ஃபோட்டோ எடுத்து நானும் ஸ்டேட்டஸில் போடுறேன். சர்ப்ரைஸை சும்மா கையிலலாம் கொடுத்தா நல்லா இருக்காது. நானே அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போய் எடுத்துக்க வைக்கிறேன். ஐயோ, புதுசா இந்த மனுஷன் ஏதோ பண்ணுதே. சரியா மனுஷா, வா போவான். இப்ப நீ கண்ணுல துணி கட்டு, உன்னை கண்ணை மூடிதான் கொண்டு போவேன். உனக்கும் அப்பப்ப சர்ப்ரைஸ் பண்ற மூடெல்லாம் இருக்கு. என்ன உனக்கு வயசாகல? நான் தான் உன்னை ரொம்ப வயசான ஆளுன்னு தப்பா நினைச்சிட்டேன். சரி பேசிக்கிட்டே இருக்காம திரும்ப. சர்ப்ரைஸ் வேணாமா? வேணும்ல. நான் திரும்புறேன். கண்ணை மூடிட்டேன், கவனமா நடந்து வா. ஐயோ, ஒரே இருட்டா இருக்கியா நெட்டப்பா? அதான் சர்ப்ரைஸ். மெதுவா நடந்து வா, மெதுவா நடந்து வா. ஓ, என்னையா செவ்வாய் கிரகத்துக்கே கூட்டிட்டு போயிருவ போல. எங்கதான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க? கண்ணை திறக்கவா என்ன? வந்தாச்சுடி. மெதுவா கதவை துற. கதவை துறையா? கண்ணை திறக்கணும்யா, கண்ணை திறக்கணும். ஐயோ, முதல்ல கண்ணை திறக்கணுமோ? சரி, கண்ணை தர. இதையா கட்ட அவுத்து விடணும் மனசா, கட்ட அவுத்து விடும். ஐயோ, பதட்டத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இரு அவுத்து விடுறேன். என்ன அந்த மனுஷன் இப்படி பதறாரு? என்னவா இருக்கும்னு தெரியலையே. என்னையா மனுஷா, ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா ஒன்னத்தையும் காணோம். பழைய ஃப்ரிட்ஜ் தான் இருக்கு. இந்த ஃப்ரிட்ஜு கிட்ட எதுக்கு வந்து நிக்கிற? இது கூலிங்கும் ஒழுங்கா கொடுக்காது. இதை மாத்திட்டு வேற ஃப்ரிட்ஜ் வாங்கித்தான்னு சொன்னேன். அதையாவது வாங்கி கொடுக்காம பழசையே ரிப்பேர் பார்த்து வச்சிருக்கியா?
உனக்கு எல்லாத்துலயும் அவசரம் தாண்டி. அந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணு, அதுக்குள்ளதான் சர்ப்ரைஸ் இருக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ள சர்ப்ரைஸா? என்ன அந்த மனுஷன் வளர்றான்? வளர்ந்து வளர்ந்து மூளை கலண்டுருச்சோ? பாருடி உள்ள என்னவா இருக்கும்? இருக்கா, எடுத்துக்க. அதான் உனக்கு சர்ப்ரைஸ். யோ, என்ன இருக்குள்ள? ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்லையா? நல்லா பாருடி, இருக்கு. நல்லா தாயா பாக்குறேன். போன வாரம் அவங்க அம்மா அரைச்ச இட்லி மாவு அது புளிச்சு போய் கிடக்கு. முந்தானத்து வச்ச கருவாட்டு குழம்பு, நேத்து வச்ச புளிக்குழம்பு, இன்னைக்கு காலையில வச்ச சாம்பார். அதை நைட்டுக்கு இட்லிக்கு ஊத்திக்கிறதுக்காண்டி உங்க அம்மா சூடு பண்ணாம எடுத்து உள்ளதுக்கு வச்சிருக்கு. இந்த ஐட்டங்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த பழைய சோறு குழம்பை பாக்குறதுக்கு தான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னியா? மனுஷா, நான் உங்ககிட்ட என்ன சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொன்னனா? எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுன்னு சொன்னனா? ஏயா இப்படி என்ன ஆசை காட்டி மோசம் பண்ற? இல்லடி, இதுலதான் சாக்லேட் எல்லாம் வாங்கி வச்சேன். உனக்கு மல்லிகைப்பூ, ரோசா பூன்னு நிறைய வாங்கி வச்சேனே. உன்னத்தையும் காணோம், பழைய குழம்பு தான் இருக்கு. அப்ப யார் வந்து எடுத்திருப்பா? மல்லிகைப்பூ, ரோசாப்பூ, சாக்லேட்டா? யோ மனுஷா, நெசமாத்தன்னு சொல்றியா? இதெல்லாம் நீ வாங்கி வச்சியா இல்ல கற்பனையில கனவு கண்டியா? சும்மா இறி. வாங்கி வைக்காமல எல்லாத்தையும் கண்ணை கட்டி கூட்டிட்டு வருவீங்க. வாங்கி இதுக்குள்ளதான் என் கையால வச்சோங்கிறேன். ஆனா இப்ப காணுமே. ஒருவேளை தம்பி கண்டு எடுத்திருப்பானோ? காலையிலேயே தம்பி பள்ளிக்கூடம் போயிட்டான். அப்படியேனாலும் அவன் சாக்லேட்டை தானே எடுப்பேன். மல்லிகைப்பூ, ரோசாப்பூன்னு எல்லாத்தையுமே எடுப்பேன். தலையில தூக்கி சொறி வச்சுக்கிட்டு போறானோ? அம்மா, ஏதாவது வாய்க்கு வரதை அடிச்சு விட வேண்டியது, மறுபடியும் என் வாயில கலந்து விழுக வேண்டியது. பேசாம போயிரியா மனுஷா, டென்ஷன் ஆயிரும் சொல்லிவிட்டேன். இங்கே தாண்டி வச்சேன். போயிரு. வந்து எனக்கு கோவம். இங்கே தானே வச்சோம். எங்க போயிருக்கான்? நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடுறீ? நீங்க தான் சாப்பிடணும். நீ தாண்டி சாப்பிடணும். நீங்க தாங்க சாப்பிடணும். என்ன மாத்தி மாத்தி சாப்பிடணும்னு ஒரே தான் சத்தமா இருக்கு. எதை சாப்பிடணும், யாரு சாப்பிடணும், எங்க இருந்து இந்த குரல் வருது? உனக்காக தன்னாடி ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. அத்தான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க அத்தான். அலமு, சொல்லுங்க அத்தான். ஐ லவ் யூ அலமு. வந்து உட்கார்ந்ததுல இருந்து 1000 தடவை சொல்லிட்டீங்க. போதும் அத்தான், எனக்கே என் மேல கண்ணு பற்றும் போல இருக்கு. மல்லிகைப்பூ எப்படி இருக்கு அலமு? நல்ல மனமா இருக்கத்தான். ரோசாப்பூ? அதுவும் தான் அத்தான். சாக்லேட்டு? அது மட்டும்தான் அத்தான், கொஞ்சம் பிடிக்கல. என்னாச்சு அலமு, ஏன் பிடிக்கல? நீங்க வாங்கிட்டு வந்தது சிலுக்கு, அதனாலதான் எனக்கு அது பிடிக்கல. வேற ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தா எனக்கு பிடிச்சிருக்கும்ல. சிலுக்குதான் செத்துட்டாலே அலமு, இன்னமும் எதுக்கு அவளையே பத்தி பேசுற? இந்த மன்னவன் என்றும் இந்த மன்னவளுக்காகவே வாழ்வான். அட 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 அட, சில்லறைய குட்டி விட்டது போல் ஒரு சிரிப்பு. என்ன அழகா சிரிக்கிற அலமு, இந்த சிரிப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படியாங்க அத்தான்? போதும் போதும், ரொம்ப லென்த்தா போய்கிட்டு இருக்கு. பிடிக்கலையா அத்தான்? பிடிச்சிருக்கு அலமு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. போங்க அத்தான், எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த வெக்கத்துக்கு ஒரு லவ் யூ. ஐயோ அத்தான். இந்த சினுங்களுக்கு ஒரு லவ் யூ. அத்தான், இந்த கோவத்துக்கு ஒரு லவ் யூ. எப்போதுமே உங்களுக்கு விளையாட்டு தான். இந்த நளினத்துக்கு ஒரு லவ் யூ. லவ் யூ லவ் யூ லவ் யூ, வாழ்க்கை முழுக்க லவ் யூ அலமோ. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை. அடங்கொக்கா மக்க, எனக்கு வாங்கிட்டு வந்த சிலுக்கு, மல்லிகைப்பூ, ரோசாப்பூலாம் இந்த அத்துக்கிழவி தலையில இருக்கு. யோ மன்னவர் மாமா, எனக்கு வாங்கிட்டு வந்தது ஆட்டையை போட்டு உன் பொண்டாட்டிக்கு கொடுத்துரு அழகு வைக்கிறியா? இது என்ன குடும்பம்னே தெரியலையே. மயம் வாங்கிட்டு வந்தது அப்ப எடுத்து ஆட்டையை போடுறேன். என்னடி ஒரே சிரிப்பா இருக்கு? அங்க வாரியா, நீ வாங்கிட்டு வந்த சிலுக்க உங்க அப்பா ஆட்டையை போட்டாரு, உங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டாரு. அப்பாவா? என்னையா ஈனி இழிக்கிற? உனக்கு கோபம் வரலையா? சரி விடு நெடுவாளி. யாருக்கு கொடுத்தா என்ன, யாருக்கோ ஒருத்தருக்கு வீணாகாம கொடுத்தா சரிதான். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. என்னம்டி? இதெல்லாம் ஒரு குடும்பமாயாது? இது குடும்பமா? எலக்ட்ரிக் சுடுகாடு. ஏன்டி இப்படி சொல்ற? அந்த லவ்வும் பார்க்க அழகாத்தானே இருக்கு. அழகாத்தாயா இருக்கு, ஆனா அளவுக்கு மிஞ்சி இருக்கு. உங்க அப்பவும் அம்மாவும் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வயசு புள்ள நானும் நீனு இந்த வீட்டுல இருக்கமே, ஒத்த புள்ளையோட உட்கார்ந்து இருக்கமே, அடுத்து ஒரு புள்ள வேணுமேங்கிற ஆசை உங்க அப்பா அம்மாக்கு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் இந்த வயசுல சில்மிசம் பண்ணிக்கிட்டு சுத்துவாங்களாயா? எனக்கு என்னமோ ஒண்ணு தெரிஞ்சு போயிருச்சு. உனக்கு புள்ள வருதோ இல்லையோ, ஆனா உனக்கு ஒரு தம்பி பாப்பா வந்துடும், இல்ல தங்கச்சி பாப்பா வந்துடும், அது கன்ஃபார்ம்.
ஏன்டி எப்படி சொல்ற? அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும், விடு. இத்தனை வருஷமா எங்க அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒன்னா பார்க்க அழகாத்தானே இருக்கு. அவங்க ஒன்றா இருக்கோம்னு நம்மளை பிரித்து விட்டாங்கல்ல. உங்கள் அப்பா தான் டெய்லி நைட்டு வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாருல்ல, அந்த சம்பளத்தில் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம்ல. மருமகளுக்கு வாங்கி வச்சிருந்ததை தான் ஆட்டையை போட சொல்லிச்சா? அவருக்கு என்ன தெரிய வச்சையன் நான் வாங்கி வச்சேன்னு? ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கவும் எடுத்து கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. சரி விடு, எப்படியோ இளம் ஜோடிகள் நல்லா இருக்கட்டும். இங்கே வாரியா மனுஷா, நான் ஒழுங்காக சொல்லிவிட்டேன். உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வைக்காத. காசி ராமேஸ்வரம்னு எங்கிட்டாவது கோயில் பயில அனுப்பிடு. ஆனால் அதுவும் ஆளுக்கு ஒரு திசையில் தனித்தனியாக அனுப்பிடு. உங்கள் அம்மா காசி போனால் உங்கள் அப்பா ராமேஸ்வரம் போகணும், உங்கள் அப்பா ராமேஸ்வரம் போனால் உங்கள் அம்மா காசி போகணும். இல்லை இந்த வீட்டில் நானும் நின்று நிம்மதியாக இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். காதலர் தினத்தை கவுத்தி விட்டாங்களடா. எந்த கலைஞனும் அவனை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். திருட்டு பைய இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கானு எனக்கு தெரியாதுல சுப்பிரமணி. அவன் இன்னைக்கு வரட்டும், வச்சுக்கிறேன் அவனை. உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கும் தோணுச்சியா, அதனாலதான் அன்னைக்கிளி சொன்ன உடனே உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடலான்னு ஓடியாந்தேன். என்ன ஒரு திமுறும் நெஞ்செழுத்தமும் இருந்திருந்தா அந்த பிள்ளைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருப்பேன். அப்ப என்ன ஒரு திமுறு பத்தியா? ஊர்ல உன்னவளுக்கெல்லாம் நம்ம பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டு பஞ்சாயத்தை ஒரு கோர்ட் வரைக்கும் கொண்டு போறாரா? கோர்ட் வரைக்கும் வந்த ஆத்திரத்துக்கு என் கையில அவனே கிடைச்சிருந்தாலும் இழுத்து போட்டு 4 அடி நானே அடிச்சிருப்பேன். ஆனா உங்க பிள்ளையா போயிட்டானே, அதனாலதான் ஒண்ணு என்னால செய்ய முடியல. யாரா இருந்தாலும் என் பிள்ளையா போயிட்டான்னு எல்லாத்துக்கும் பேசாமலே இருந்தா அவனை யாரா கண்டிக்கிறது? வீடு கண்டிக்கலன்னா நாளைக்கு வீதி கண்டிக்கும்ங்கிறது சரியா தானே இருக்கு. அவனை வீடு கண்டிக்க முடியல, அப்ப வீதி தானே கண்டிக்கணும். உனக்கு அவனை கண்டிக்கிறதுக்கு எல்லா உரிமை இருக்குடா. நாளைக்கு எங்கனையும் பாக்குற இடத்துல நிக்க வச்சு 4 சாத்து கேட்க வேண்டியதானே? எதுக்கு அமைதியா இருக்க? அது எப்படிங்க கேட்க முடியும்? நீங்க இருக்கையில நம்ம எதுவும் பேச முடியாதுல்ல. இன்னத்தை எதுவும் பேச விடாம வாய் அடைச்சு போறானடா. ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னாலே அந்த புள்ள மேலதான் தப்பு இருக்கு, நீங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவிய. பெத்த உள்ள மேல உங்களுக்கு அப்படி இல்லையா இப்படி இல்லையான்னு என்னத்தையாவது ஒன்னு சொல்லி விட்டு ஏவி விட்டுட்டு போயிருவேன். அப்புறம் நல்லவே மாதிரி 4 நாளைக்கு நடிச்சுக்கிட்டு மூலையில உட்காந்து புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டும் கிடப்பேன். நாளைக்கு என்ன பண்ணி தொலைகிறது, குடியேட்டு போயிருமேங்கிறதுக்காண்டி பொறுமையா இருக்கேன். இப்பதான் ஒரு முடிவெடுத்து எதையாவது ஒன்னு செயல்படுத்தலான்னு பார்த்தா அதுக்கடையில இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கானே. நான் டவுசரையா, எனக்கு இதை சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரியல. இப்படியே விட்டோம்னா நாளைக்கு குடும்பம் எதுல போய் நிக்கும்னு தெரியலையா. மாறன மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். எத்தனை நாளைக்கு அமைதியா இருக்கிறது? சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்லடா சுப்பிரமணி, எனக்கு புரியுது. ஆனா அந்த பையலை எதிர்த்து என்னால எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கண்டா. குப்பம்மாவும் போய் அங்கே கிடக்க, அவ இருந்தா ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவா ஒரு வார்த்தையை சொல்லுவா செய்வா. அந்த பிள்ளையும் பாவம் அனாத மாதிரி இந்த கையில வச்சுக்கிட்டு அப்படி கிடக்கு. நான் இவனை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? விட்டுட்டு போகவும் முடியாம கூட இருக்கவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கண்டா சுப்பிரமணி. என் தவிப்பு கூட இருந்து பாக்குற உனக்கு தெரியலையா? புரியுதுங்கய்யா, ஆனா தவிக்கிறதுலயும் அழுகிறதுலயும் என்ன மாறப்போகுது? எத்தனை நாளைக்கு இப்படி தவிச்சுக்கிட்டே இருப்பேன்னு தான் கேட்குறேன். பிரச்சனைன்னு வந்துட்டா அதுக்கு ஒரு முடிவு பிறக்கணும்ல. கலகம் பிறந்தாதான் தெளிவு வரும்னா கலகம் பிறந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். சொல்றது நெசந்தாண்டா சுப்பிரமணி. பஞ்சாயத்தை கூட்டி அந்த பையில கொண்டு வந்து நிக்க வைக்க முடியாம இல்ல. ஆனா நிக்க வச்ச அடுத்த நிமிஷம் அவன் வாயில இருந்து வர்ற வார்த்தை அந்த புள்ள மேல விழுகிற பழியாத்தே இருக்கும். அதுக்காகத்தான் நான் பொறுமையா இருக்கேன். என் பொண்டாட்டி அப்படி, என் பொண்டாட்டி இப்படி, என் பொண்டாட்டி அங்கே போனா, என் பொண்டாட்டி இங்கே போனான்னு அந்த புள்ள மேல இல்லாத பழியவும் அந்த பைய தூக்கி போட்டு அவளை நிக்க விடாம நில கொலைய விட்டுருவான்ப்பா. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் அமைதியா இருக்கேன். 4 செவத்துக்குள்ள முடிக்க வேண்டிய புருஷன் பொண்டாட்டி விஷயத்த நானும் ஒரு வேற கூட்டி ஊரே பார்க்க அசிங்கப்படணுமா? அந்த புள்ள இத்தனை பேரும் முன்னாடியும் கூனி குறுகி போய் நிக்கணுமாங்கிறதுக்காகத்தான் அமைதியா இருந்தேன். ஆனா 400 பேர் 40,000 பேருக்கும் தெரியறது மாதிரி இந்த ஊர் உலகத்துக்கே நான் வெளிச்சம் போட்டு காட்டுவோம்னா அவன் என்னைக்கு கோர்ட் ஆர்டரை வீட்டுக்கு அனுப்பிட்டானோ இதுக்கு மேலேயும் பொறுக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏதாவது ஒரு முடிவு எடுத்துத்தான் ஆகணும். பஞ்சாயத்திலே நிப்பாட்ட முடியாது. அப்ப என்னங்கய்யா செய்யலாம்? நோட்டீஸ் அனுப்பிட்டானே, அதுக்கு ஏதாவது பதில் பண்ணித்தானே ஆகணும். அதான் அன்னைக்கு சொல்லியிருக்கலப்பா, உனக்கு தெரிஞ்ச வக்கீல பார்க்க சொல்லி. வக்கீல பாருங்க, அடுத்து என்னன்னு பாத்துக்குருவான். ஐயா, நீங்க இருக்கையில வக்கீலு? என்னாலதான் ஒண்ணும் முடியாத கையாலாகாத பயில போயிட்டேன்னு சுப்பிரமணி. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? அவன் நோட்டீஸ் அனுப்பிட்டான்ல, பஞ்சாயத்து நாட்டாமன்னு ஊரை மதிக்காம அவன் வெளியூர் போயிட்டான்ல. அப்ப அவங்கதான் அவனுக்கு தீர்ப்ப சொல்லணும், அவங்கதான் அவனுக்கு பதில சொல்லணும். சொல்லட்டும், வீடு கழுதையில நடக்கிறத பாத்துக்குருவான். அங்கேயும் போய் நம்ம பிள்ளை தானங்கய்யா கோர்ட்டு வாசல்ல மிதிக்கேன். அது அந்த பிள்ளைக்கு அசிங்கம் இல்லையா?
நம்ம ஊர் ஆளுகளை பற்றி உனக்கு தெரியுமில்லடா சுப்பிரமணி, ஒன்றுன்னா 16ன்னு 8 கட்டி பேசுவாளுக. பஞ்சாயத்தில் நின்று அவன் கேட்குற கேள்விக்கு அவன் பேசுகிற பேச்சுக்கு அந்த புள்ள கூனி குறுகி போய் நிற்கும். அந்த புள்ள மேலே நியாயமே இருந்தாலும் பொம்பளைக்கு பொம்பளை அவளை ஏசகதை போடுவாளுக, என்னென்னமோ பேசுவாளுக. அதுக்கு இது பரவாயில்லேங்கிறேன். பரவாயில்ல போகட்டும், எல்லாத்தையும் கற்றுக்கட்டுமே. அப்போ வக்கீல்கிட்ட பேசுவாங்கய்யா. அந்த பரதேசி பையன் இப்போ வர்ற நேரந்தேன். நான் வாபஸ் வாங்க சொல்லி கேட்குறேன். அப்படி முடியாது என்ன ஏதுன்னு அலம்பல் பண்ணானா அடுத்த நடவடிக்கையாக வக்கீல்கிட்ட போய் ஆகணும். வேற வழியே இல்லை. அப்படித்தானே செஞ்சாகணும். என்ன பண்ண சொல்ற? மாதம் வர்றாங்கய்யா. தொற வரட்டும். ஏய் நில்றா. என்னப்பா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன்பா என்னாச்சு? ஆபீஸ் விட்டு வந்தவன வந்து வராம நிக்க வச்சு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா நான் என்னத்த சொல்ல? ஓஹோ, அம்பிட்டு தெனாவட்டா போச்சோ? என்னப்பா என்னன்னே சொல்லாம நீங்க போட்டு கத்துனா என்ன அர்த்தம்? மடோனாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனியாடா? உங்களுக்கு யாரு இந்த சுப்பிரமணியம் வந்து சொன்னானா? ஏய் வாயை அடக்கி பேசுற. அவன் உன்னை விட எத்தனை வருஷத்துக்கு மூப்பு? வந்தானா போனானான்னு மரியாதை இல்லாம பேசுற. வாயை ஒடுக்கிருன்னு சொல்லிட்டேன். அதான் வந்து நின்று போட்டு கொடுத்துருக்கானே, அதனாலதான் நின்று ஆடிட்டு இருக்கீங்க. பாரு மாதவா, என் கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உன்னை நினைக்கிறேன். என்ன போட்டு கொடுத்தோங்கிற? நான் உன்னை என்ன இல்லாததையும் பொல்லாததையும் போட்டு கொடுத்தேன்? நீ செஞ்சதை தானே வந்து சொன்னேன். இதெல்லாம் சரியா? இது ஒரு நல்ல குடும்பத்து பையலுக்கு அழகா? இப்படியெல்லாம் பண்ணலாமா? இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் குடும்பத்து பிரச்சனையை எனக்கு பாத்துக்க தெரியும். உங்க வேலையை நீங்க பாருங்க. ஏய், உன் மேல உள்ள அக்கறையில தானடா அவன் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன்கிட்ட என்ன எகிரிக்கிட்டு இருக்க? என் மேல அக்கறைப்படுறதுக்கு அந்தாலியா இருப்பா. என் மேல அக்கறைப்பட சொல்லி நானா கேட்டேன்? வாய மூர்றா படவா ராஸ்கல். யார பார்த்து என்ன வார்த்தை கேட்குற? அவன் எனக்கு மூத்த புள்ள மாதிரி. சுப்பிரமணி உன் மேல உள்ள அக்கறையிலையும் இந்த குடும்பத்து மேல உள்ள மரியாதையிலையும் பேசிக்கிட்டு இருக்கான். அவனையே எடுத்தறிஞ்சு பேசுற. உனக்கு ரொம்ப நியாயம் தெரியுமா? நீ பெரிய இவனாட்டமா அவன்கிட்ட முறுகிட்டு போறிய என்னடா? ஐயா நான் கிளம்புறேன். நீ ஏன்டா சுப்பிரமணி போகணும்? இருடா, அவன் என்னதான் பேசுறான்னு பாப்போமே. இல்லைங்கய்யா, இதுக்கு மேலே எங்கனக்குள்ளே நின்றனா எனக்கு மரியாதை இருக்காது. நான் கிளம்புறேன். நீங்களே என்னன்னு பார்த்து பேசி முடிங்க. இல்லைன்னா அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்வோம். ஆமா, இவர் பெரிய ஹீரோ. சீனை பாத்தியல்ல? இந்த ஆளு ஏன்பா இப்படி இருக்கான்? அடுத்தவன் குடும்பத்துல என்ன நடந்தா அவனுக்கு என்ன பண்ணுது? எதுக்கு நான் வந்து மூக்க நுழைச்சிட்டு இருக்கான்? நம்ம குடும்பத்துல பிரச்சனை நடந்துச்சுன்னா அது நம்மளோட போகுது. அவனை யார் இங்க நாட்டம் பண்ண கூப்பிட்டா? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை அவன் என்னன்னு பேசுன ஓங்கி அரைஞ்சிருவேன் படவா. யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? அவன் யாரு என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னப்பா, நம்ம வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார பை தானே அவன். அவனை தூக்கி இவ்வளவு தலையில வைக்கிறீங்க. அவனுக்கு என்னப்பா மரியாதை? அவன் முன்னாடி உங்க பிள்ளையே என்ன அசிங்கப்படுத்துவீங்களா? ஒரு வேலைக்காரன் முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு நான் தயாரா இல்லப்பா. ஏலே, யாரை பார்த்து வேலைக்காரன் போடுற? இன்னைக்கு அவன் உட்கார்ந்து தின்றாலும் ஒவ்வொரு பருக்கையும் அவனோட சொந்த சம்பாத்தியத்துல உட்கார்ந்து திங்கிறான்டா. உன்ன மாதிரி அப்பன் சொத்துலயோ பாட்டன் சொத்துலயோ உட்கார்ந்து திங்கல. அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசு. ஓஹோ, புருஷ மண்டாட்டி பிரச்சனை போய் அடுத்து சொத்து பிரச்சனை வந்துருச்சா? யாரு இதையும் அந்த ஆளு தான் வந்து ஏத்தி விட்டுட்டு போறானா? ஏய், என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல அந்த புள்ளைக்கு ஏன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புன? அதை ஏன் என்கிட்ட சொல்லல? நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு. பேச்ச மாத்திக்கிட்டு தெரியாத. நான் தான் அவளை பிடிக்கலன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டேனே. எனக்கு அவளை பிடிக்கல, உங்ககிட்ட நான் வெட்டி விட சொன்னேன், நீங்க வெட்டி விடல. அதனால அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டேன். இதுக்கு மேல வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஓஹோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டிக்கிருவியோ, பிடிக்கலைன்னா வெட்டிக்கிருவியலோ? உங்க நோக்கத்துக்கு இருக்கிறதுக்கும் உங்க நோக்கத்துக்கு வெட்டிக்கிறதுக்கும் இது ஒன்றும் டவுனு கிடையாதப்பு, கிராமம். கிராமத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, கிராமத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, இதுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. இந்த கலாச்சாரத்தோட இங்க இருக்கிறதுனா இருக்கணும், இல்லைன்னா ஊரை காலி பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடணும். இதே கலாச்சாரமும் பண்பாடும் பசங்களுக்கு மட்டும்தானா? பொண்ணுங்களுக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் உங்க மருமகளுக்கு போய் பாடமா படிங்க. என்கிட்ட பேசாதீங்க. இப்ப நீ டைவர்ஸை வாபஸ் வாங்க முடியுமா முடியாதாடா? நீங்களே என்னை வெட்டி விட்டு பிரிச்சு விட்டுருந்தா நான் சந்தோஷமா பிரிஞ்சிருப்பேன்ப்பா. நீங்க எனக்கு எந்த முயற்சியும் செய்யாததுனால தான் நான் இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் போயிருக்கேன். என்னால வாபஸ் வாங்க முடியாது. இதான் உன் முடிவா? இனிமேதான்ப்பா என் வாழ்க்கை ஆரம்பம்.